இது டைல்ஸ் போறதுக்கு தான். வீட்டுக்கா? தம்பி நாளைக்கு போடலாம்டா. நான் இன்னும் 2 நாள் கழிச்சு வந்துடுறேன். ஒரு வேலை முடிஞ்சா உடனே வந்துடுறேன் ஆளு. வரவே மாட்டேன். நானும் சேர்றேன். நீ எப்போ வரவே வேணாம்னு சொன்னாயிடும். மிதப்பு அதிகமாகி போச்சு. மிதப்பு அதிகமாகி போச்சு. அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் போயிடும். வேலை செய்யுதுன்னா ஆள் வச்சு செஞ்சுட்டு இருந்தது. ஆள் வச்சு செஞ்சுட்டோம்னா அவன் ஒரு பக்கம் அனுப்பி நாம ஒரு பக்கம் செய்யணும். இல்லைன்னா அவன் கூட செஞ்சுட்டோம்னா தெரியாது. உங்க அதுக்குள்ள ஜம்முன்னு சுத்துறாரா வேலை காமிச்சிருக்கு. திருப்பணும் போய் வேலை செய்யணும்னா ஒரு நாள் செய்யறதுக்கு 2 நாள் செய்ய இது போல எதுவும் கை கால் வந்து திருப்பி அதுக்கு 2 நாள். தொழிலெல்லாம் இன்னொரு 10 வருஷம் வரைக்கும் இது பார்க்காம கஷ்டப்படும். ஒரு 35 வயசு 40 வயசு 35 வயசு தான். இன்னொரு 14 வருஷம் டைம்லாம் வராது. யாராவது கமிச்சிருவாங்க. டைம்ஸ் வராது. அது டைம் தனியாக கமிச்சிருவாங்க. 100 கணக்கு வந்து டைல்ஸ் வரது வராதா? எல்லாத்துக்கும் வந்துடும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதோட ஒரு பெட்டராக ஒரு ஆக்சிடென்ட் அப்புறம் இதே போட்டு கட்டிடுவாங்க. கப்போர்டு வந்துருச்சு. கப்போர்டு வந்தனால எல்லாம் வேலையே எங்கேயும் இல்லை. வேறு எங்காப்பட்ட வேலை இல்லை. ₹1 லட்சம் கொடுத்து வாங்குறது அது போன் போனா 40,000 கம்மி ரேட் வாங்கிக்கலாம். புது போன 40,000 வாங்கிக்கலாம். என்ன தேவையில்ல. ரெண்டு நான் துபாயில தானே இருந்தேன். 2 துபாயில இருக்கிறான். அவன் 1 புஷ்கோனா 2 போன் புஷ்கோனா 40,000 பிரச்சனை இல்லை. அதை வாங்கி என்ன பொரியல் போட்டு போட்டு விட்டுருவான். வாங்கினா பொரியல் போட்டோம்னா ஒரு 10,000 சேர்ந்து வரும். காசு கட்டணும். காசு கட்டணும். எவ்வளோ போனிங் தான் ஃபோன் மாற்றணும். என்னதான் ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் அது இங்கே நம்ம ஊருக்கு அவங்க ஃபோனுக்கு 3 காசுக்கு அதுக்கும் இப்போ இங்கே வந்து ஒரு 50,000 ரூபா ஃபோனுப்பா. அவ்வளோதான். இங்கெல்லாம் மாடல என்ன வந்து வந்து இப்போ ஒரு ஃபோன் 2 ஃபோன் அடிப்பிச்சு போன அந்த போன் அங்கே எடுத்துருக்கோம். இருந்தாலும் அட்ரஸ் சர்வீஸ் ஃபுல்லாக அதை இப்போ அந்த ஃபோன் இந்தியாவில் இல்லவே இல்லை. வச்சுருந்த ஃபோன் ஃபோனு இந்தியாவில் இல்லவே இல்லை. பேன் பண்ணிட்டேன். பிஸி ஆட்டோ வாங்கிட்டு அதுக்கு 50 போட்டு வச்சுக்கிறேன். நான்
கூட்டம் ஜாஸ்தி. அதாவது எப்படின்னா வீட்டு வந்து எப்பயுமே ஒரு 2 களி 3 களி எக்ஸ்ட்ரா இருக்குதா இல்லையா? எப்படின்னா யாரா வந்துருவாங்க. அது வராது அதான் 2 கிலோ 3 கிலோ தான். ஏன் ஒரு நாள் அந்த மற்ற இதுக்கு எடுத்தா 1 கிலோ வாங்கிட்டு போவாரு. இன்னைக்கு அவங்கலாம் இதெல்லாம் கூட அதான் சொன்னாங்க வெயிலுமே கொடுத்து அதுக்கெல்லாம் வந்து ரசம் வச்சவங்க ஆளுங்க வந்து ரொம்ப சாப்பிட்டா கூட திரும்பி விடுவாங்க. ஆட்களெல்லாம் வேலை செஞ்சு போகலாம். காங்கிரஸ் அந்த வளையர் ஒரு இடம் அதுக்கு அந்தாண்ட 4 பேர் போடுறது கர்நாடக வளையர் இடம். ஆமா அந்தாண்ட ஒரு இடத்துல இறங்குற மாதிரி ஒரு ஊர். எங்கள் மாமன் கூட ரைசர் போகிறாரு. கூட வேலைக்கு போயிட்டு சாப்பாடு வைக்கிறாங்கன்னா ஆளுக்கு நம்மளா கண்டிப்பாக போகலாம். அவன் அப்படியே வேலையை அப்படியே வச்சுட்டாங்க சாப்பாடு மொத்தம் வேலை செய்யறவங்க 5 பேர் சொன்னா வச்சுக்க சாப்பாடு சாப்பிட மதிச்சு வேலை செஞ்சாரு. அளவுக்கு சாப்பாடு சாப்பிட்டு டீ வேலை சாப்பாடு சாப்பிடுறீங்க அப்படின்னு அவங்க நம்மளுக்கு முடிச்சிருப்பாங்க. இந்த பக்கம் மேய்ச்சிட்டு கம்மியாக சாப்பிட்டா வேலை செய்ய முடியாது. வச்சானே எடுத்து வச்சானே அவ்வளோ இருக்கா கரண்டியை பார்த்து முட்டை மாதிரி அவுட்டுக்கிறாங்க பார்த்தா அவங்க சாப்பிட்றது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நைட்டு களி ஒரு 2 களி சாப்பிடுவாங்க. எப்படின்னா நம்ம ஊரில் பழைய அது மாதிரி சாப்பிட்டு ஸ்டோரு வந்து நார்மல் சாப்பிடுவோம். ரொம்ப சாப்பிட்டா எப்படி வருவோம் அது மாதிரி சாப்பிடுவோம். வேலை இருந்தாலும் சும்மாலாம் சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட்டு அப்படியே படுத்துமா வச்சுக்கோயா படுத்துல எப்படி இது மாவா அப்படியே சாப்பாடு மாதிரி இருக்கும். அந்த ஒரு இதாகி போயிடுது ஜீரணம் பயிர் சாப்பிட்றாம சாப்பிட்டு மருந்து அப்படி இன்னைக்கு எந்த ஒரு கடை முன்னாடி ஐடி தெரியுமே இது